ஒரு டக்கரான இன்ஸ்டா பாட்டில் வெஜ் புலாவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஐட்டம் எல்லாம் அதில் போட்டு தாளிச்சிருங்க. நான் அது எல்லாமே கீழே கமெண்டில் பின் பண்ணி ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்பைஸ்க்கு தேவையான ஒரு 8 பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டத்தெலாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுடலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பெரிய சைஸாக கட் பண்ண பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கைப்பிடி கொத்தமல்லி, பெரிய கைப்பிடி புதினா அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஒரே ஒரு டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் 3 கிளாஸ் வாட்டர். 3 டம்ளர் ரைஸ்க்கு 3 கிளாஸ் வாட்டர், 1 டம்ளர் மில்க், ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக பன்னீரையும் சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் தலைவன் ரெடிங்க. மஸ்ட் ட்ரைன்னே சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக